திமுககாரன் அப்படின்னாலே கேப் மாதிரி அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அயலக அணி அப்படின்னு சொல்லிட்டு போதை மருந்து கடத்தினாங்க. அதே மாதிரி கண்ணுக்குட்டி கள்ளசாராயம் காய்ச்சனா. இன்னொருத்தன் ஞானசேகரன் பொண்ணுங்களை துரத்திக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் திமுகவோட அன்றாட வேலை. இதுல பொறியாளர் அணின்னு ஒண்ணு இருக்கு. இவனுங்க கள்ள துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. ஏற்கனவே புள்ளிங்க இங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு கொத்திக்கிட்டு இருக்கானுங்க அருவாலை எடுத்துக்கிட்டு. எதுக்குடா சும்மா கொத்திக்கிட்டு லேட் ஆகுது எடுத்து அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் டயர் வேஸ்ட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கள்ள துப்பாக்கிக்கு வந்துட்டானுங்க. அடுத்து இந்த செய்தியை பாருங்க. வீட்டில் பதுக்கி வைத்து கை துப்பாக்கி விற்பனை, திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் கைது. இதெல்லாம் மறைக்கணும்ல, ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல ஒரு ஓரத்துல செய்தியை போட்டு கடந்து போயிடலானே. என்ன மேட்டர்னா, நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில ஒருத்தர் கள்ள துப்பாக்கி விற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேப் மாதிரி தானோ அப்படின்னாலே அது கண்டிப்பா எங்கேயாவது திமுக தொடர்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த செய்தியிலேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இந்த நபர் பேர் யார் அப்படின்னா அமீர் சொகைல், சிறுபான்மை உடன்பிறப்பு. அவரு கூட இன்னொரு உடன்பிறப்பு 2 பேரும் திண்டுக்கல்ல இந்த அமீர் சொகைல் தன்னோட நண்பரான முசாம்பீர் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்டியார்பட்டியில இருக்கக்கூடிய ரத்தினம் பாலா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கள்ள துப்பாக்கி வித்துருக்காங்க. வித்த துப்பாக்கி வெடிக்கலையாம். இது ஒரு குறை. எப்படி சொல்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல இருக்கு. எங்கேயோ கள்ள துப்பாக்கியை வாங்கி வந்து இங்க வித்துக்கிட்டு இருப்பானுங்க. பைத்தியம் முடிச்ச என்னத்தை பார்த்த வாயில எனக்கு அப்படி வருது. என்னடா இது கள்ள துப்பாக்கி கலாச்சாரம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்க. கருமாதி எடுக்க ஒரே ஒரு ஓட்டு தாண்டா உங்களுக்கு தெரியாம போட்டாங்க இந்த பாவப்பட்ட மக்கள். அதுக்கு கஞ்சாவில இருந்து கள்ள சாராயத்தில இருந்து சூடோ எபிடிரின்ல இருந்து இன்னும் பேர் சொல்ல முடியாத கருமாதி எடுத்த போதையெல்லாம் கொண்டாந்து விட்டு இங்க நாசம் ஆயிடுச்சு. கூலிப்பட அங்கங்க துரத்தி கொத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போதாத குத்துக்கு புள்ளிங்க கஞ்சாவை போட்டுட்டு கீறிக்கிட்டு இருக்கானுங்க, பூரா விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கள்ளதாக துப்பாக்கி வேண்டாம். டே யாரா நீங்களா? அப்பா டே இன்னொரு 2 மாசம்டா அப்பா, எப்படியாவது தமிழக மக்கள் தங்களோட உயிரை தாங்க தான் காப்பாத்தி இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. என்னங்க இது செய்தியில வந்திருக்கு. இதெல்லாம் போயிட்டு நீங்க திமுக சொல்றீங்களே, இந்த அமீர் சொகையில பார்த்தா திமுக மாதிரி அங்க தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எதுக்கு வெட்டியா தானே இருக்கேன், ஆதாரம் தேடுறேன்ல. இந்த போட்டாவை பாருங்க. பாத்தீங்கல்ல, எங்க சின்னவரு கள்ள துப்பாக்கிக்காரன் வரைக்கும் கம்பெனியில சேர்த்து வச்சிருக்காரு. எவனாவது பேசுனீங்க தட்டிஷும் தான் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனித குல விரோதிகள் அப்படின்னு நான் சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன். இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? சரி, இவங்க எல்லாம் பிடிக்க வேண்டிய வேலையை செய்யணும்ல.